श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखाभयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுழைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்குமே வணக்கம். போன வகுப்பு மிஸ் ஆகிட்டது. இப்போ அதுக்கு முந்தின வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆழ்வார் உபதேசம் எப்படி ஒரு பெரிய வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இப்போது இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, வேத உபதேசிப்பது, வேத்தியன் உபதேசிப்பது, வைதிகர் உபதேசிப்பது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உபனிஷத்து உபதேசித்தோ பிரம்மசூத்திரங்களோ இல்லை பகவத்கீதையோ அறிவில்லாதவர்களுக்கு ஆவித்யர் அளவிலே அந்த பகவானை பற்றி ஒன்றுமே அறியாத அளவில் தான் இவங்க 4 பேரும் உபதேசிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஆழ்வார் 4 வகைப்பட்டவர்களை திருத்துவார் அப்படின்னு பார்த்தோம். அவங்க யாராருன்னா அக்ஞர், ஞானாதிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜர் இப்படின்ட்டு எல்லாரையும் பகவான் முதல் கொண்டு எல்லாரையும் திருத்துவார் அப்படின்னு பார்த்தோம். இதில் அக்ஞர்னா யார், ஞானாதிகள்னால் யார், ஞான விசேஷ யுக்தர் யார், இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த 4 இதில் கூட இந்த நடு 2 இதை அவர் விட்டுறார். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானாதிகள், ஞான விசேஷ யுக்தர். அவங்க யார் அப்படின்னு சொன்னால், அதை எங்கே நீயோ அன்னைமியர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அவங்க. அதாவது உபாயத்திலே துணிந்து பேற்றிலே துவரை குறைந்தவர்கள் அந்த கேட்டகரியும், உபாயத்தில் துணிவையும் மீறி பேற்றை அடைவதில் துவரை மிகுந்து இருக்கும் அந்த செஞ்சொற் கவிகள் எனப்படுகிற அவர்களுக்கு, அவங்க 2 பேரையும் விட்டுட்டு முதலையும் கடைசியிலுமான அக்னரையும் சர்வக்னரையும் எடுத்துக்கொண்டு இவர் பலகாலம் உபதேசிப்பார் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். அது ஏன் இந்த 2 வகைப்பட்டவர்களை மட்டும் எடுத்துட்டாரு, மற்றவங்களை விட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எப்படி இவர்களை திருத்துவார் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சூத்திரம் 198 பக்கம் 110. இதில் சூத்திரம் என்ன சொல்கிறதுனாக்கா, ஆனால் ஆழ்வார் அறிவில்லாதவர்களான இவ்வுலக மக்களுக்கு உபதேசிப்பது போன்று ஏனை மூவர்க்கும், யாருன்னா தம்மை முறிவார்னா யாருன்னு அந்த தாய் பதார்த்தத்திலே நம்ம பதார்த்தத்திலே நிற்கக்கூடிய உபாயத்திலே துணிவு இருப்பவர்கள் அவர்கள். தம்மை முறிவார் காணாதது கண்டவர் யாருன்னா பேற்றிலே துவரை மிக்கவர்கள், அதாவது உபாயத்தை மீறி செல்லக்கூடியவர்கள், அவர்களையும் விட்டுட்டு அவர்களை காண்பார். ராகாந்தகன் அப்படின்னா யாருன்னாக்கா, இந்த உடலினுடைய தாழ்ச்சியை மதியாது இங்கே இருக்க வேண்டும் விருப்பம் செய்யும் அந்த எம்பெருமானை ராகாந்தகன் அப்படின்னு சொல்ல பலகாலம் உபதேசிப்பாரோ என்ன, அதற்கு விடை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில். அதாவது அறிவில்லாதவர்களுக்கு உபதேசிப்பதை போலவே இந்த 3 வகைப்பட்டவர்களுக்கும், அதாவது உபாயத்திலே துணிவோடு இருப்பவர்கள்,
இது பேற்றிலே துவரை உடையவர்கள் மற்றும் ராகாந்தகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்வாருடைய திருமேனிலே ஆசை பண்ணக்கூடிய இந்த எம்பெருமான் அவர் இந்த 3 பேருக்கும் கூட உபதேசிப்பாரோ? அக்ஞர்களுக்கு, அறியாதவர்களுக்கு, சம்சாரிகளுக்கு உபதேசிப்பதை போல இந்த மற்ற 3க்கும் உபதேசிப்பாரோ என்ற கேள்வி எழ அதற்கு பதில் சொல்கிறார் இந்த சூத்திரத்தில். என்னென்னா, சாதன சாத்தியஸ்த மத்தியஸ்தரை விட்டு அவற்றில் கலங்கும் ஜீவ ஈஸ்வரர்க்கு விடுமின் நினைவின் விடுத்தேன் விடுவேனோ வைத்தெழு ஊது வாடி நிற்க கண்மமன்று ஆண்பின் கை கழியேல் உழிதரா என் சொற்கொள் என்று இவர் பலகாலும் ஹித அஹிதங்களை சொல்லுவார். யாருக்குன்னா இவர் சொல்ல சுருக்கமாக நம்ம பார்க்கணுன்னா யாருக்கு இவர் ஹித அஹிதங்களை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அக்ஞர்கள், அதாவது சம்சாரிகள், உபாயம் உபேயம்னு என்னவே தெரியாத அந்த அக்ஞர்களுக்கும் சர்வஜனான எம்பெருமானுக்கும். அவனுக்காக தெரியாது உபாயம் உபேயம்னு என்ன, அவனுக்காக தெரியாது, ஆனாலும் அவருக்கு உபதேசிப்பார், ஆழ்வார் உபதேசிப்பார்ன்ட்டு இந்த 4 வகைப்பட்டவர்களை 2 பேர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்டை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும் எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா சாதன சாத்தியசிய மத்தியஸ்தரை விட்டு. இப்போ இதை நீங்கள் நைனாக எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்ஞர், சாதனையில் துணிவுள்ளவர்கள், சாத்தியத்திலே துணிவுள்ளவர்கள், சர்வஜன் 4 வச்சா நடுவில் இருக்க 2 பேர், அந்த மத்தியஸ்தர்கள் 2 பேரை எலிமினேட் விட்டுட்டு முதலுக்கும் ஃபோர்த்துக்கும் மட்டுமே இவர் பலகாலம் உபதேசித்து போவார். அவங்களுக்கும் பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த 2 வகைப்பட்டவர்களுக்கு செய்தா போல் அவர்களுக்கு செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் எப்படியெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது அந்த பாசுரங்களேருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து உபயோகித்திருக்கார் நாயனார் இங்கே. அதாவது சாதன சாத்தியஸ்தர்கள் ஆகிய மத்தியஸ்தரை விட்டு அவற்றில் கலங்கும் ஜீவ ஈஸ்வரர்க்கு இவர் பலகாலும் ஹித அஹிதங்களை சொல்லுவார் என்று முடிக்க வேண்டும். ஸோ சாதன சாத்தியஸ்தர், சாதனம்னா உபாயம், சாத்தியம்னாக்கா பலன். ஆகையால சாதன சாத்தியஸ்தர்களை விட்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. எங்கனையோ அன்னை மீர்கள் அந்த தாய்ப்பாசல் எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. உபாயமும் தெரியும், உபேயமும் தெரியும். ஒருத்தர் உபாயத்தை தாண்டக்கூடாதுன்னு இருப்பாங்க, மற்றவர் உபாயத்தை தாண்டியாவது சென்று அவனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. ஆகையால் சாதன சாத்தியசிய மத்தியஸ்தர்களை விட்டு 1 2 3 4ல் 2யும் 3யும் விட்டுடுங்க. 2 3 மத்தியஸ்தர், நடுவில் இருக்கக்கூடியவளை விட்டுடுங்க. சாதன சாத்தியஸ்தர்களாக மத்தியரை விட்டு அவற்றில் கலங்கும். எதில் கலங்குறாங்க? உபாய உபேயங்களில் கலங்கும். அதாவது சாதன சாத்தியங்களில் கலங்கும், உபாய உபேயங்களில் கலங்கும். எது வழி, எது நெறி, எது குறி என்று தெரியாமல் கலங்குபவர் யார்? ஜீவனும் ஈஸ்வரனும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவன் கலங்குறது ரைட்டு, நம்ம ஒத்துக்கலாம். ஈஸ்வரனுக்கும் அதில் கலக்கம் உண்டு அப்படின்னு நினச்சி ஆழ்வார் அவருக்கு அந்த ஹித அஹிதங்களை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்பதை பலகாலம் உபதேசித்து போவார் என்று முடிக்க வேண்டும். ஆழ்வார் ஹித அஹிதங்களை கூறாமல் விடுவது சாதன சாத்தியஸ்தர்களான மத்தியஸ்தர். அதான் இப்போ அதே தான் திருப்பி சொல்கிறார். அதாவது மேற்சூத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட 4 வகைப்பட்டவர்களுள் நடு 2 வகைப்பட்டவர்கள், அந்த 2 பேர் சாதனத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய, அந்த உபாயத்தில் துணிவு இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய அந்த லட்சணம் அதெல்லாம் கேட்பிட்ட அதை மீற துணியும் அந்த சாத்தியஸ்தர்கள், அந்த 2 பேரையும் விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதன சாத்தியஸ்தர்களான மத்தியஸ்தர், அதாவது இந்த 4 வகையில் நடுவில் 2 வகையை விட்டுருங்க. அதாவது மேற்சூத்திரத்தில் குறிப்பிட்ட 4 வகைப்பட்டவர்களுள் நடு 2 வகைப்பட்டவர்களை விட்டுடுங்க. அவங்க யாருன்னா அன்னைமீர் எனப்பட்டவரும் செஞ்சொற் கவிகாள் எனப்பட்டவரும். அன்னைமீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவங்க தான் உபாயத்தில் துணிந்து நிற்கக்கூடிய, அந்த நம பதார்த்தத்திலே ஊறி இருக்கக்கூடிய தாய்ப்பாசுரத்தில் சொல்லப்பட்டவர். அவங்க என்ன ஆனாலும் பேற்றிலே துவரை கூடாது, அவன் வந்தபோது வர வேண்டும், அவனே உபாயமாக வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள். அவர்களை தான் இந்த எங்கனேயோ அன்னை மீர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மற்றவங்க யாருன்னு சொன்னாக்கா அவங்க தான் அவனுடைய அந்த எல்லையற்ற அந்த குணங்களிலே ஈடுபட்டு அதை போய் அவங்க பார்த்தாங்க உபாயத்தில் ஈடுபட்டு விடுவார்களோ என்ற பயம் ஏற்படும். அவங்கள தான் அந்த குணங்களில் இங்கே ஆழங்கால் படுங்க, இங்கே ஆழங்கால் பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. முக்கியமாக அவனுடைய சௌலபிய என்னும் குணங்களை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறனா அது ஒரு சுழி, அதில் அகப்பட்டால் நீங்கள் மேலேயே வர முடியாது. ஆகையாலே ஆற்றிலே குளிப்பவர்களுக்கு
எங்கே குளிக்கலாம் எங்கே குளிக்கக்கூடாது என்று சொல்லுபவர்களைப் போல இந்த பேற்றிலே துவரை கொண்டு உபாயத்தில் ஈடுபடுவார்களோ என்று மனமும் பயப்படும் அவர்களுக்கு இவர் விட்டு விடுவார். அவங்களுக்கு வேண்டாம், அவங்க ஒன்றும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா, அது மட்டும்தான், அது அவங்களே பார்த்துப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. அன்னை மீர் எனப்பட்டவரும் மற்றபடி செஞ்சொற் கவிகால் எனப்பட்டவரும். இப்போ நீங்கள் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானாதிகள் ஞான விசேஷ யுக்தர், அந்த 2 கேட்டகரி தான் வருவாங்க. வந்தீங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஞர், ஞானாதிகள், ஞான விசேஷ யுக்தர், சர்வஜன், அந்த 4 பார்த்தீங்கன்னா சென்டரில் வர்றவங்க யாருன்னா ஞானாதிகள் மற்றும் ஞான விசேஷ யுக்தர் தான். இவங்க 2 பேரும் முறையே யாருன்னா அன்னை மீர்கால் எனப்பட்டவரும் செஞ்சொற் கவிகால் எனப்பட்டவரும். அதான் 1 2 சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா 1 2 3 4ல் 2யும் 3யும் விட்டுட்டு முதலுக்கும் கடைசியிலுக்கும் இவர் அடிக்கடி உபதேசம் செய்வார். ஹித அஹிதங்களை சொல்லுவார். எது கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது என்பதை இவர் ஆழ்வார் சொல்வார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆழ்வார் ஹித அஹிதங்களை கூறுவது கலங்கும் ஜீவ ஈஸ்வரர்களை, ஜீவ ஈஸ்வரர்களுக்கு கலங்காதீங்கன்னு உபதேசம் செய்வது ஆழ்வார். அதாவது மேச்சூத்திரத்தில் முதலாவது கூறப்பட்ட இவ்வுலக மக்கள் மற்றும் எம்பெருமான், இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறார். ஒன்றுமே தெரியாத அக்ஞர்களான உலக மக்கள், சர்வஜனான எம்பெருமான், இவங்க 2 பேரையும் தான் செலக்ட் பண்ணி இவர் ஹித அஹிதங்களை கூறுவார். வீடுமின் என்பதில் தொடங்கி என் சொற்கொள் என்பது வரை இவர்களுக்கு ஆழ்வார் எடுத்துரைக்கும் நலமும் தீங்கும் விவரிக்கப்படுகிறது. இதில் 2மே அடங்கியிருக்கும். இந்த வீடுமின் முற்றவும் அப்படி ஜீவர்களுக்கு பண்ணக்கூடிய உபதேசம். என் சொற்கொள் அப்படின்னு சொல்கிறது பகவானுக்கு செய்யக்கூடிய உபதேசம். அதனால் இது வரைக்கும் இத்தனை பாசனங்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆழ்வார் எடுத்துரைக்கும் நலமும் தீங்கும் விவரிக்கப்படுகிறது. இது அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும் பூராவே. திருவாய்மொழி எல்லா பாசனங்களிலே வரும். ஜீவர்களுக்கு உபதேசிப்பது, எம்பெருமானுக்கு உபதேசிப்பது, அப்படி வரும். இப்போது இதில் இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க. மத்தியஸ்தர்கள் யாருனாக்கா சாதன பரரும் சாத்திய பரரும். சாதன பரர்னு பேற்றிலே இது உபாயத்திலே துணிவோடு இருப்பவர்கள். சாத்தியப்பரர்னாக்கா மிதமிஞ்ச விரையோடு இது துவரையோடு அதை மீற துணிபவர்கள் தான் இவர்கள். யாருனாக்கா சாத்தியப்பரர்கள். மீறமாட்டார்கள், ஆனால் அவங்க செய்கையை பார்த்தா அப்படி இருக்கும். செஞ்சொற் கவிகால் தான் அதுக்கான உதாரணம். இப்போ அதுக்கு மேலே விவரமாக பார்க்கலாம். இப்போ யாரை விட்டுருவாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. எந்த கேட்டகரி எந்த வகைப்பட்டவர்களை விட்டுட்டு யாரை எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சாதனப்பரர். சாதனப்பரர்னு யாருன்னா எம்பெருமானே உபாயம் என்பதில் துணிவோடு, அந்த சாதனையில் உபாயத்தில் துணிவோடு துணிந்து இருப்பவர்கள், மீறமாட்டார்கள். உபாய அத்தியவசாய நிலையிலே நின்று தம் முயற்சியில் அஞ்சினவர்கள். அதனால தான் இவங்களை நம பதார்த்தமாக நம்ம சொல்கிறது. அந்த நம பதார்த்தமாக அன்னையின் பேச்சில் வச்சு அதில் தம்முடைய முயற்சியில் ஈடுபட்டு விடுவோமோ என்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது எல்லா உபாயங்களையும் வேரோடு கைவிட்டு எம்பெருமானே உபாயம் என்று இருப்பவர்கள் தான் இவர்கள் இந்த சாதன பரர்கள். சாதனம் எம்பெருமான் தான், அவனை விட்டு இன்னொன்று ஈடுபட மாட்டோம். உபாய அத்தியவசாய, உபாயம் இதுதான் என்று துணிந்து இருப்பவர்கள், நின்று தம் முயற்சியில் அஞ்சினவர்கள். ஐயோ நம்ம எங்கேயாச்சும் போய் உபாயத்தில் ஈடுபட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் பேற்றின் சிறப்பை அறியாதவர்கள். அவங்களுக்கு என்னென்னா உபாயமாக அவனை பிடிச்சிட்டோம், ஸோ பேர் கண்டிப்பாக தப்பவே தப்பாது, அது இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவனே வர வேண்டும், அவனே பேராக தன்னை காமித்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள். அவனை போய் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பதை உபாயமாகிவிடுமோ என்று அஞ்சுபவர்கள். அவர்கள் பேற்றின் சிறப்பை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி, ஐயோ இவ்வளோ பெருசுன்னு அவங்களுக்கு தெரியல, வரும்போ வரட்டும், எப்படி இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இத்துணை காதல் ஆகாது என்று நலம் சொல்பவர்கள். இப்படி கரை புரண்டோடைய காதல் ஆகாது, கொஞ்சம் அடங்கியே எப்படியோ வருவான் அப்படின்னு சொல்லி இத்துணை காதல் ஆகாது என்று நலம் சொல்பவர்கள். இவர்களை ஆழ்வார் சாதனஸ்தர் என்கிறார். ஆழ்வார் இவர்களை சாதனஸ்தர், அதாவது சாதன பரர். இவர்கள் சாதனத்தில் உபாயத்தில் துணிவு, அதிலே இருப்பாங்க. அவங்க பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே போகாது. அந்த மாதிரி சாத்தியப்பரர் யாருன்னா அது பெருமானுடைய கல்யாண குணங்களையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் கேள்விப்பட்டு அவனை அடைய வேண்டும் என்ற துவரை விஞ்சிய நிலையிலே இருப்பவர்கள்.
அவங்க அந்த துவரையை பார்க்கும்போது ஒரு சமயம் உபாயத்தில் போய்விடுவார்களோ என்ற அச்சம் தோன்றும். அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு உதாரணம் யாருன்னா இந்த செஞ்சொற்கவிகள் அப்படிங்கிற அந்த பதியத்தில் சொல்லப்படுகிற அவர்கள். அவங்க என்னென்னா உயிர் காத்து ஆட்செய்மென் என்று உபதேசிக்கப்பட்ட செஞ்சொற்கவிகள். அந்த ஆழ்வார் என்று சொல்கிறாரு, செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆட்செய்மென் அப்படின்னாக்கா அதான் அவனுடைய குணத்தில் சீரகுணத்தும் என்னும் சுழலில் போய் அகப்பட்டுக்காதீங்க. அங்கே போனால் நீங்கள் மீண்டு வர மாட்டீர்கள், மீண்டு வந்தால் தானே நீங்கள் மேற்கொண்டு பாட முடியும்ட்டு அவர்களே அப்படிப்பட்டவர். பேற்றிலே துவரை ஆழங்கால் பட்டு அந்த சுழலிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய இருக்கிறவர்கள். இவர்கள் பேற்றின் சிறப்பை நன்கு அறிந்து அதில் இழிந்தவர்கள். இவங்க உபாயமாக எதையுமே பற்றவில்லை. பேற்றின் சிறப்பை அறிந்து இந்த நமபதத்தால் சொல்லப்பட்டவர்கள், இந்த அன்னை மீர்கள் இருக்காங்கல்ல, இந்த சாதற்பரர்களை மீறி செல்லக்கூடியவர்கள், மீறி சென்று எம்பெருமானை கிட்டே அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள். இவர்களை ஆழ்வார் சாத்தியஸ்தர் என்று சொல்கிறார். அவர்களை சாதனஸ்தர் என்றும் இவர்களை சாத்தியஸ்தர் என்றும் சொல்கிறார். அவர்கள் சாதனப்பரர், இவர்கள் சாத்தியப்பரர். அதுதான் இது ரெண்டு பேரும் விட்டுறாரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்களுக்கு உபாயம் எதுன்னு தெரியும், பேர் எதுன்னு தெரியும். உபாயத்தில் துணிவோடு இருப்பது ஒரு கேட்டகரி, அதை தாண்டி எப்படியாவது போய் அவனை அனுபவிக்க வேண்டும் இருப்பது இன்னொரு பகுதி. இவங்க ரெண்டு பேரும் விட்டுறார். ஏன்னா இவங்களுக்கு சொல்ல வேண்டியது பெருசாக ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த முதல் சொன்ன வாணி கூட விட்டுறார். அப்புறம் சாதன சாத்திய மத்தியஸ்தரை விட்டு இவர்கள் நிலை மேல் அட்டவணையில் விவரிக்கப்பட்டு பார்த்துருக்கோம். சாதனமான உபாயம் கைப்பட்டவர்களும் சாத்தியமான பேர் கைப்பட்டவர்களுக்கும் அறிவிக்க வேண்டியது சிறியதாகையாலே கொஞ்சம் தான். இந்த சாதனையிலே துணிவாக அவனே உபாயம் என்று இருப்பவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, ரைட்டு நீங்கள் இருக்கிறது சரிதான், இருந்தாலும் நீங்கள் போய் அவனுடைய அந்த கல்யாண குணங்களை, அந்த பேற்றின் சிறப்பை அறிந்து கொண்டு அதில் ஈடுபடுவதில் தவறில்லைன்னு இவங்களுக்கு சொன்னால் போதும். இவங்களுக்கு என்ன சொல்லணும், பேற்றின் சிறப்பை அறிந்தவர்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, ரொம்ப சந்தோஷம், ஆனால் அவனை கல்யாண குணங்களை அனுபவிக்கலே சில இடத்துல நீங்கள் ஆழங்கால் பட்டு விட வேண்டாம், பட்டு விட்டாக்கா உங்களுக்கு கஷ்டமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறார். இவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது சிறியதாகையால் இவ்வளோ சொன்னால் போதும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்த லைன்லேயே இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டியதுனால அறிவிக்க வேண்டியது சிறியது. மேலே கூறப்பட்ட நால்வரில் உபாயத்தில் ஊன்றி இருப்பவர்களையும் பேற்றில் ஊன்றி இருப்பவர்களையும் சிம்பிளாக கேட்டகரி வச்சுக்கலாம். உபாயத்தில் ஊன்றி இருப்பவர்கள் யார்? நமபதார்த்தமாக இருக்கக்கூடிய தாய் பேசுகிறவங்க. பேற்றிலே ஊன்றி இருப்பவர்கள் யார்? நாராயணாய பதத்தாலே சொல்லப்படுகிற தலைவி பேச்சு பேசுகிறவர்கள். அவ்வளோதான். எல்லாம் ஒரே இதுதான் வரும், வேறு 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 முகம் காட்டும், அவ்வளோதான். நடுவிலே சொன்ன ஞானி, அது பேற்றில் ஊன்றி இருப்பவர்களும் ஆயும், நடுவிலே சொன்ன ஞானிகளும் விசேடமான ஞானத்தை உடர்களும் ஆகிற அவர்கள் இருவரையும் விட்டு, ஃபஸ்ட்டு சொன்னதை திருப்பி கொண்டார். ஞானிகளும் விசேட ஞானத்தை உடையவர்களும், இதெல்லாம் ஒன்றே, இந்த ரெண்டு இதுலேயும் எல்லாத்தையும் போட்டுடலாம், அவங்க எல்லாரையுமே போட்டுடலாம். சூத்திரத்தில் உள்ள அவற்றில் என்பது மேலே விவரிக்கப்பட்ட சாதனத்தையும் சாத்தியத்தையும் குறிக்கிறது. இந்த சூத்திரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவற்றின்னு சொல்கிறாங்க இல்லை, எங்கே வருது அவற்றில் சாதன சாத்தியஸ்ய மத்தியஸ்தரை விட்டு அவற்றில் கலங்கும் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லை சூத்திரத்தில். அதில் அவற்றில் அப்படின்னா என்னென்னா சாதனமும் சாத்தியமும், நெறியும் குறியும், உபாயமும் உபேயமும், பிராபகமும் பிராபியம், அது ரெண்டு தான். இது ரெண்டுத்துக்காக வேறு 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 பேர் இருக்கே தவிர ஒன்று தான். ஒன்றுக்காக முயற்சி எடுத்தால் அதை அடைகிறோம், அந்த முயற்சியும் அதை அடையக்கூடிய இலக்கும். அதே தான் இதில் திருப்பி சொல்கிறாங்க. சூத்திரத்தில் உள்ள அவற்றில் என்பது மேலே விவரிக்கப்பட்ட சாதனத்தையும் சாத்தியத்தையும் குறிக்கிறது. அவற்றில் கலங்கும் சீவர்க்கு, அவற்றெல்லாம் உபாயம் எது உபேயம் எதுன்னு கலங்குகிற சீவர்கள், இந்த ஜீவர்கள், இந்த உலக மக்கள். இவங்களுக்கு தான் தெரியவே தெரியாது, எங்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அதாவது எம்பெருமான் தான் உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. கலங்கும் சீவர்க்கு முடும்பை மாறன் மனமுறைத்தான் முடும்பை வந்து சொல்கிறோம் இல்லை. ஸோ மாறனுடைய மரத்தில் அதுதான் இருந்தது நாயனார் எடுத்து சொல்லியிருக்கார். அதே தான் கலங்கும் சீவர்கள். எது உபாயம், இந்த சம்சாரம்னா என்ன, இதில் எத்தனை நாள் இருக்கலாம், விட்டுட்டு போகிறது எப்படி, இதுக்கு உபாயம் என்ன, அது கிடைக்கக்கூடிய நன்மை என்று அறியாமல் கலங்கும் ஜீவர்களுக்கு இறைவனை அடைவதற்கு வழி இன்னது என்றும்
அவ்வழியா அடைதற்குரியான பயன் இன்னது என்றும் வினை வசப்பட்டு கர்மத்தால் தான், நம்முடைய கர்மத்தால் தான் இதெல்லாம் நமக்கு தெளிவாகாமல் போகுது. அதாவது இந்த உடம்புனா என்ன, ஆத்மானா என்ன, ஆத்மா யாருடைய சொத்து, இதெல்லாம் இது போய் அவனை அடைவதற்கு வழி, இதெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இருக்குது, அந்த ஞானமும் இருக்குது, ஜீவனும் இருக்கா. ஆனால் இவனுக்கு அது வெளிச்சம் வராமல், அவனுக்கு தெரியாமல் இந்த கர்மத்தால் மறைக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு திரை மூடி இருந்தால் எப்படி அந்த பக்கம் இருக்குது தெரியாதோ அந்த மாதிரி வினை வசப்பட்டு அறியாதே கலங்கி நிற்கும் இவ்வுலக மக்களுக்கு. இதுதான் முக்கியம் இல்லையா? எவ்வளோ இது இருந்தாலும் இது முக்கியமாக இது சொல்லித்தரணும். நீ யார், நீ எப்படி இங்கே வந்த, எங்கே போகிற, அதுக்கு யாரோட உதவி நீ எடுக்கணும், அப்படி போனால் என்ன பிரயோஜனம், எல்லாம் அதை அதை தெரியாமல் கலங்குகிற அந்த இவ்வுலக மக்களுக்கு ஆழ்வார் ஹித அஹிதங்களை உபதேசிப்பார். வீடுமின் நினைமின் என்று இவர் பலகாலம் ஹித அஹிதங்களை சொல்லுவார். அதாவது இந்த பாசனங்களில் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதாவது இந்த உபதேசம் அப்படிங்கிறது திருவாய்மொழி பூரா பரவி இருக்கு, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்கும். ஆகையால் என்னன்னா சிலது மட்டும் எடுத்து இங்கே சொல்கிறாங்க. முதற் பத்திலேயே வீடுமின் முற்றவும் என்று தொடங்கி 10ஆம் பத்தில் கண்ணன் கடலினை அந்த வரைக்கும் போது பாருங்கள். முதல் பத்தில் என்ன சொல்ல, வீடுமின் முற்றவும், எல்லாத்தையும் விடுங்கய்யா, ஃபஸ்ட்டு வீடு செய்து உயிர் வீடுடையானிடம் சேர்மினே அப்படின்னு சொல்லிட்டு, யார் உன்னுடைய உயிரை, உன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய வீடாக வச்சுருக்கானோ அவங்கிட்ட போ, மற்றபடி எல்லாத்தையும். இந்த வீடுமின் முற்றவும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு குழந்தை கையில் ஒரு விஷ ஜந்துவை பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு போடு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்னன்னு அதுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி நெருப்பு பிடிச்சிருக்க வீட்டிலேருந்து நம்ம முதல்ல வெளியில் எடுத்துட்டு அப்புறம் தான் வீடு நெருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. வீடு மீன் எப்படி முற்றம் கொஞ்சம் வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த பிரான்ச்சஸை மட்டும் கப்புறண்ட மாதிரி பண்ணக்கூடாது. வேரோட வீடு மீன் முற்றமும் உம்முயிர் வீடுடையானிடம், யார் உன்னுடைய ஆத்மாவை தன் வீடாக வச்சுருக்கானோ அவனிடம் வீடு செய்வினே, அவனிடம் உங்களை ஆத்மாவை ஒப்படைச்சிருங்கன்னு முதல்ல சொல்கிறார். கடைசியில் அப்போ எல்லாம் போய் கடைசியில் கண்ணன் கடலினை என் அண்ணும் மனமுடையர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு அது வரைக்கும் கொண்டாந்துருவார். ஆயிரம் இந்த திருவாய்மொழி பாசுரத்தை கற்பவர்கள் இந்த வீடுமின் முற்றம்லேருந்து ஆரம்பித்து கண்ணன் கடலினை வரைக்கும் எல்லாம் இந்த உலக மக்களுக்கு ஆன உபதேசம். முதற் பத்தில் வீடுமின் முற்றம் என்று தொடங்கி 10ஆம் பத்தில் கண்ணன் கடலினை என்னும் திருவாய்மொழியில் சுனை நன்மலரிட்டு நினைமின் நெடியானே என்று முடிய, அந்த 10ல் வர ஒரு பாசுர வரி இது. சுனை நன்மலரிட்டு நினைமின் நெடியானே, அந்த நெடியவனை நீங்கள் நினச்சிக்கோங்க, நல்ல பூ அவன் காலில் போட்டு அவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்று முடிய, விடத்தக்கவை இன்னவை பற்றத்தக்கவை இன்னவை என்று பலபடியாக உபதேசிக்கிறார். இதை நம்ம வரிசையாக பார்த்துட்டே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். இங்கே தொடக்கமும் முடிவும், வீடுமின் முற்றம் தொடக்கம், கண்ணன் கடலினை பதிகம் லாஸ்ட் சொல்லிடுறாங்க. குறிப்பு, இவ்வுலக மக்களுக்கு உபதேசிக்கிற இடங்கள் திருவாய்மொழியில் பிரசித்தமானவையே, ரொம்ப பிரசித்தமானவை தான். ஒவ்வொரு பத்திலும் ஒவ்வொரு திருப்பதிகம் பரோபதேசமாக அமைந்திருக்கிறது. அது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பத்திலும் ஒரு திருப்பதிகம், ஒரு 10 பாசுரம், அந்த 11 பாசுரம் பரோபதேசமாக அமைந்திருக்கிறது. பரோபதேசம்னு மற்றவங்களுக்கு நம்ம நன்மையை எடுத்து சொல்வது, அட்வைஸ் பண்ணுறது, நல்ல விதத்தை எடுத்து அட்வைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு பத்திலும் ஒரு திருப்பதிகம் பரோபதேசமாக அமைந்திருக்கிறது, அட்வைஸ் பண்ணுறார். ஆகையால் இது திருவாய்மொழி முழுதுமே பரவி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலும் முடிவும் மாத்திரமே இங்கு காட்டப்பட்டது. பிகினிங் வீடுமின் முற்றமும், முடிவு கண்ணன் கடலினை. அதனால் முதலும் முடிவு மட்டும் காட்டியிருக்காங்களே தவிர எல்லா 10லும் உங்களுக்கு ஒரு திருப்பதிகம் உலகோருக்கு உபதேசமாக இருக்கிறது. ஆகையால் ஆழ்வார் அக்ஞர்களுக்கு உபதேசிப்பார் என்பதை இங்கே காட்டி கொடுத்துட்டாங்க. வீடுமீன் என்பது முதற் 10ல் 2வது திருப்பதிகம், நினைமீன் என்பது 10ஆம் பத்தில் 5ஆம் திருப்பதிகத்தில் 10ஆம் திருப்பாசம். எங்கே இருக்குது, சப்போஸ் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இது இருக்கு இல்லையா, அந்த புக்கு நம்ம இது சாஃப்ட் காப்பி இருக்குல்ல, அதில் எடுத்து இந்த பாசுரங்கள் எல்லாமே பார்க்கலாம். எந்த பத்தில் இது இருக்குது. வீடுமீன் என்பது முதற் 10ல் 2வது திருப்பதிகம், நினைமீன் என்பது 10ஆம் பத்தில் 5ஆம் திருப்பதிகத்தில் 10வது திருப்பாசம், கடைசி லாஸ்ட். ஸோ பூரா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த உலகோருக்கு உபதேசங்கிறது அக்ஞர்களுக்கு சொல்லுவது இந்த திருவாய்மொழி பூர்வமே இருக்கிறது அப்படிங்கிற காட்டுதான். அடுத்தது ஈஸ்வரனுக்கு உபதேசம். இப்போ இது ஒரு மாதிரி ஏற்றுக்கலாம்.
இல்லையா? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரைட்டு. ஈஸ்வரனுக்கு சர்வஜன், அவனுக்கு போய் உபதேசம் பண்ண முடியுமா? பிடித்தேன் விடுவேனோ என்ற இவ்விரண்டு திருப்பாசுர பகுதிகளும் ஆழ்வார் நம்மை விட்டு நீங்கின் செய்வது என் என்று கலங்கி நின்ற ஈஸ்வரனுடையதை நீ கலக்கத்தை நீக்குவதற்காக கூறியவை. அதாவது இங்கே வந்து அப்படியே தட்டு மாறுது பாருங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம அக்ஞர்கள், இந்த உலகத்து மக்கள், இந்த சம்சாரிகள் செய்வதறியாது திகைக்கும் போது அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ என்னென்னா, ஆழ்வார் கிடச்சிட்டார், எம்பெருமானுக்கு ஆழ்வார் கிடச்சிட்டாரு. ஆனால் அந்த எம்பெருமானுக்கு பயம். ஒரு சமயம் இந்த ஆழ்வார் நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன செய்வோம் என்று கலங்குறாரு. பெருமாள் கலங்குறான், ஆழ்வார் நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அவனை பிடித்தேன் விடுவேணும், உன்னை பிடிச்சிட்டேன், இப்போ நான் எப்படி தான் நான் விடுவேணும் என்று சொல்லி எம்பெருமானுடைய கலக்கத்தை நீக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அதுக்கு மேலே அவற்றில் கலங்கும் ஈஸ்வரனுக்கு. அவற்றிலாம் என்னன்னு சொன்னோம்? உபாய உபயம் சொன்னோம் இல்லையா? பேற்றிலே கலங்குபவனுக்கு, ஒரு வழியும் தெரியல, பேர் எதுவும் தெரியல என்று கலங்கும் அக்ஞர்களுக்கு, உலகத்தாருக்கு சொன்னதை பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்வரனும் கலங்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அவற்றிலே கலங்கும் ஈஸ்வரனுக்குன்னா உபாய உபேயத்திலே கலக்கம் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஆழ்வார் எப்படி உபதேசிப்பார்? அன்பின் வசப்பட்டவனாய் உபாயம் என்னது என்று பேரு என்னது என்றும் அறியாதே கலங்கும் சர்வேஸ்வரனுக்கு. எப்படி அவ்வளோ பிரேமம் ஆயிடுச்சு அவருக்கு ஆழ்வார் மேலே. அந்த மாதிரி கிடைக்கணுமே, அந்த மாதிரி ஜீவன் கிடைக்கணுமே, அதுக்காக தானே அவன் தேடி அலைகிறான் பாவம். ஸோ அந்த மாதிரி கிடைச்சப்புறம் இவரை போகாமல் பிடிச்சிக்கணுமே, அதுக்கு என்ன உபாயம், அதில் கிடைக்கக்கூடிய உபேயம் என்று. அதனால் அன்பின் வசப்பட்டவனாய் உபாயம் என்னது என்றும் பேரு என்னது என்றும் அறியாதே கலங்கும் சர்வேஸ்வரனுக்கு எப்படி உபதேசிப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா, பிடித்தேன் விடுவேனோ அந்த பாசம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தாழ்ந்தவர் என்று தம்மை நினைக்கும் நினைவாலே இவர் நம்மை விடில் என்ன செய்வது என்று ஐயம் கொண்டு அலமருகிற போது. இப்போ பெருமாளுக்கு என்ன பயம்னாக்கா, நம்மாழ்வாருக்கு தன்னை பூரா காமிச்சு கொடுத்துட்டான். நான் இப்படிப்பட்டவன், இது என் குணங்கள், என் விபூதி, இது எல்லா லீலைகள் சேஷ்டைகள் எல்லாத்தையும் காமிச்சிட்டான். இதனால் ஒரு சமயம் நம்மாழ்வாருக்கு இவர் ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கிறானே, நம்ம ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருக்கிறோமே, இந்த அழுக்கு பிடிச்ச உடம்புக்குள்ளே இருக்கோமே அப்படின்னு நினச்சி நம்மை விட்டு விலகிவிட்டால் என்ன செய்வது என்று பகவான் கலங்குகிறான். அதான் அலமருகிற போது கலங்குகிறான் பகவான். தன்னுடைய தாழ்ச்சியை எண்ணி ஆழ்வார் விலகிவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பகவான் கலங்குகிறான். தாழ்ந்தவர் என்று தம்மை நினைக்கும் நினைவாலே அவர் நினச்சிக்கிறார், இவன் நினைக்கல, பெருமாள் நினைக்கல. ஆழ்வார் தம்மை தாழ்ந்தவர்னு நினச்சிக்கிறார். இவனுடைய சர்வஜத்துவம் எங்கே, இவன் எங்கே, இவனுடைய அழகு எங்கே, திவ்யாபரணங்கள் எங்கே, இவனுடைய குணங்கள் என்ன, விபூதிகள் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் போகிறதுக்கும் நமக்கு அருகதை இல்லையேன்னு தன்னுடைய தாழ்ச்சியை நினைத்து இவர் விலகிவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு பகவான் கலங்குகிறார். தாழ்ந்தவர் என்று தம்மை நினைக்கும் நினைவாலே இவர் நம்மை விடில் என்ன செய்வது, நம்மாழ்வார் விட்டுட்டா நான் என்ன செய்வேன் அப்படி ஏங்கி இருக்கான் பகவான். அந்த மாதிரி ஒரு ஜீவனுக்காக ஏங்கி இருக்கான். ஐயம் கொண்டு அலமருகிற போது உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை பிடிச்சிட்டேன்டா, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எம்பெருமானுக்கு தைரியத்தை சொல்லுகிறார். உன்னை சிக்கனை பிடித்தேன் கொள், உன்னை பிடிச்சிட்டேன், சிக்கனை பிடிச்சிட்டேன். இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி இது நிறைய வரும். அதாவது எம்பெருமானுடைய அந்த மேலான தன்மை பார்த்து ஆழ்வார் விலகுவது உண்டு. அப்போ பெருமாள் சொன்ன, ஆமாம் இப்படி தான் முன்ன கூட சொன்னேன், இப்போ தான் நீ விட்டுட்டு போயிட்டேன்னு. அப்போ இல்லை இல்லை இல்லை, இந்த முறை உன்னை சிக்கனை பிடித்தேன் கொள், உன்னை கண்டிப்பாக நான் விட்டுட்டே போக மாட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு தைரியத்தை சொல்லுவான். உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே அப்படின்ட்டு திருவாய்மொழி 2:6 சொல்கிறார். உன்னை சிக்கனை எங்கேயும் தப்பி போகாதபடி உன்னை நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு அவனுக்கு தைரியத்தை சொல்கிறார். அப்புறம் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ, உன்னை அடைஞ்ச நான் இனிமேல் நான் உன்னை விடுவேனோ என்றபடி ஈஸ்வரனை வருந்தாதே என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் தான் நம்மளை மாசுச்ச சொல்லுவான் இல்லையா, நீ மாமேக்கம் சரணம் பிரஜ, நீ வருந்தாதே சோகிக்காத சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சன்ட்டு நம்மளை தான் பெருமாள் வருந்தாதேன்னு சொல்லியிருக்கான் சரம ஸ்லோகத்தை. ஆனால் இப்படி சொல்லி உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ என்றபடி ஈஸ்வரனை வருந்தாதே என்கிறார். சோகிக்காத மாசுச்ச, டோன்ட் வரி, நான் உன்னை பிடிச்சிட்டேன், விடவே மாட்டேன்னு எம்பெருமானுக்கு இவர் மனக்கலக்கத்தை போக்குகிறார். அடுத்தது வைத்து எழவுது
தோகை மாமயிலார்கள் செவியோசை வைத்தழ ஆகல் போகவிட்டு குழலூது என்று வழியினையும் வழியால் அடையும் பயனையும் அறிவிக்கிறார். இது பின்னால் ரொம்ப விவரமாக வருது. இப்போ சும்மா சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னாக்கா, இப்போ இங்கே இவங்களுக்கு இந்த நாயகிமார்கள் ஊடல் பாசனம் இருக்குது இல்லையா, அப்படி ஊடல் இருக்கும்போது இந்த கண்ணை இங்கே வந்தால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தான் நாங்கள் வேண்டாம், இல்லை எங்களை தான் நீ முகமே காட்ட மாட்டேங்கிற, உனக்கு வேண்டியவங்கெல்லாம் வேறு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னாக்கா, நீ ஒன்று பண்ணு, இங்கே இருக்கிற ஆடல் மாடெல்லாம் துரத்தி விட்டுரு, போயிட்டோம். அது போயிட்டு என்ன பண்ணால் அதை கூப்பிடுற மாதிரி நீ குழல் ஊதிக்கிட்டே போ, அந்த குழலோசை கேட்டு அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட நீ விளையாடிக்கோ அப்படின்ட்டு உபாயங்களை எம்பெருமானுக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படின்னு சுருக்கமாக. பின்னால் ரொம்ப விரிவாக வரும், அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அதாவது இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களாக்கா, வழியினையும் வழியால் அடையும் பயிரையும். அடையும் வழி என்ன, நீ ஆநிரைகளை போக விட்டுடு, எல்லாம் துரத்தி விட்டுரு, பசுமாட்டுகளை துரத்தி விட்டுரு, அதுங்களை கூப்பிடுறேங்கிற வியாஜத்தால் நீ குழல் ஊது. அந்த குழல் சத்தத்தை கேட்டுட்டு உன்னுடைய அந்த காதலிமார்கள் எல்லாம் வருவார்கள், வந்தாக்கா நீ அனுபவிச்சுக்கலாம் என்று வழியையும் பேற்றினையும் உபாயத்தையும் உபேயத்தையும் சர்வேஸ்வரனுக்கு ஆழ்வார் சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் வாடி நிற்க மழறு தேன்மொழியார்கள் நின்னருள் சூடுவார் மனம் வாடி நிற்க எம் குழறு பூவையோடு கிளியோடும் குழகேல் அப்படின்னு சொல்லிட்டு இது அதே மாதிரி தான் தலைப்பு பாசனம் தான், ஊடல் பாசனம். அதில் என்ன சொன்னாங்க, அங்கே எத்தனையோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்குறாங்க, தேன்மொழியார் அவங்களாம் ரொம்ப அருமையாக பேசக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது இங்கே எங்களோட நீ கலகம் பண்ணிட்டு நிற்காதே போ என்றும், கண்மம் அன்று எங்கள் கையில் பாவை பறிப்பது. இது என்ன ஆகுதுன்னா, இவங்க ஊடி இருக்கிறாங்க, ஊடலில் சொல்லிட்டு இவன் ஏன் ஊடுறாங்கன்னாக்கா, இவன் காலம் தாழ்ந்ததால் ஊடல், கூப்பிட்ட போது வரவே இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வராமல் போனதால இவர்கள் ஊடல் கோபம் கொண்டு போ, உன்னோட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், இவங்களை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டுடலான்னு அவங்க கையில் இருக்கிற பந்து, அவங்க கையில் இருக்கிற பொம்மை அதெல்லாம் பிடுங்கி எப்படியோ இவங்களை சிரிக்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். இதெல்லாம் அந்த ஊடல் பாசனத்தில் வரும். ஆகையாலே கண்மம் அன்று எங்கள் கையில் பாவை பறிப்பது, நீ இந்த மாதிரி எங்கள் கையில் இருக்க பொம்மையை பறித்து என்னடா பண்ண போகிற, நீ என்ன பண்ணாலும் இன்றைக்கி நாங்கள் பேச மாட்டோம், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நீ போ, மாடுகளெல்லாம் துரத்தி விட்டு பின்னாலேயே போய் உனக்கு பிடிச்ச பெண்கள் இருக்காங்களே அவங்களோட போய் விளையாடிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் போகேல் என் கை கழியேல் என்று செய்யத்தகாத காரியங்களை செய்யாதே என்றும். இதுவும் பின்னால் பெரிய பெரிய விளக்கமாக. ஆண் பெண் போகேல்னா அதான் உன்னை கொல்றதுக்கு ராட்சசர்கள் எல்லாம் ஏவி விட்டுருக்காங்க, அதனால் நீ போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு உழிதராய் என்று என் சொற்கள் நீ விகக்கும் நல்லவரோடு உழிதராய் அவத்தங்கள் விளையும் என் சொற்கள் என்றும் தகுவனற்றையும் செய்ய தகுவனவற்றை செய் என்பதாய் இவர்கள் பல காலம். இதிலெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ உகக்கும் நல்லவரோடு உழித்தராய், நல்லவங்களோடு போய் விளையாடு, இந்த மாதிரி ராட்சசர்கள் இருக்கிற இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அவத்தங்கள் விளையும், நான் சொன்ன பேச்சு கேட்காம போனால் என்னென்னவோ கஷ்டமெல்லாம் வரும், ஆகையால் நீ போகாதே செய்யாதேன்ட்டு பல முறையும் செய்ய தகுந்தனவற்றை செய் என்பதால் பல காலம், இதை மட்டும் செய் அப்படின்னு பல காலம் ஆழ்வார் உபதேசிப்பார். யாருக்கு? எம்பெருமானுக்கு. ஹித அஹிதங்களை சொல்லுவர். இவர் ஈஸ்வரனுக்கு பல காலம் நன்மை தீமைகளை சொல்லுவார். இந்த இத்தனை வரிகளோட ஜிஸ்ட் அதுதான். முதல்ல என்னென்னா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அடைந்தேன் விடுவேணும். அந்த ரெண்டு சொற்களால் உன்னை நான் பிடிச்சிட்டேன், உன்னை நான் அடைந்து விட்டேன், இனிமேல் நான் போகவே மாட்டேன்ட்டு அவனை வருந்தாதே என்று சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே எது ஹிதம் எது அஹிதம் அப்படிங்கிறத அதுக்கு மேலே வர எல்லா வரிகளாலும் சொல்லியிருக்கார். ஆக இப்படி பலவிடங்களிலும் உபதேசிக்கையாலே முன்பு கூறின நால்வரில் முதல்வரிலும் ஈற்றிலும் சொல்லப்பட்டவர்களான உலக மக்கட்கும் முற்றறிவீனனான சர்வேஸ்வரனுக்கும் பலகாலும் நன்மை தீமைகளை சொல்வார் என்றபடி அதை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் உபாய உபேயங்களில் கலக்கம் சம்சாரிகளுக்கு இருக்கலாம், அது அக்செப்டட், நான் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், இருக்கலாம். முற்றறிவினனான சர்வேஸ்வரனுக்கு அது இருக்க காரணம் இல்லையே, இது என்ன நம்புற மாதிரியே இருக்குது, சர்வேஸ்வரன் போய் கலங்குவானா, காரணமே இல்லையே. அங்கனும் இருக்க அவற்றில் கலங்கும் ஜீவ ஈஸ்வரருக்கு என்று அருளி செய்தது ஏன் என்னும் வினாவிற்கு 2 விதமாக விடை அருளி செய்கிறார். உபாயத்தில் என்று தொடங்கியும்
చాల్సింత టయర్డ్గా అవుతుంటాం. దీంతో ముడిచేస్తాను, దీని మట్టుకు ముడిచేస్తాను. சாதன சாத்தியங்களில் கலங்கும் ஈஸ்வரனுக்கு என்று தொடங்கி பிடித்தேன் விடுவேனோ வாடி நிற்க என்பன போன்றவளை எல்லாம் அருளி செய்வான். ஏன் சர்வேஸ்வரனுக்கு இத்தனை கலக்கம் இருக்கோ, இத்தனை ஆகிதங்களை சொல்லணும்னு ஏன் சொல்கிறாருன்னா, உபாயத்தில் ஊன்றினவர்களையும் உபேயத்தில் ஊன்றி நிற்பவர்களையும் சொன்னதற்கு எதிர்த்தட்டாக உபாயத்தில் கலக்கமும் உபேயத்தில் கலக்கமும் ஆன்மாக்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒவ்வொரு வழியால் உண்டு என்று காட்டுவதற்காக. இப்போ அந்த நடுவில் வந்தாங்கல்ல 2 வகையினர், அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு வந்து உபாயத்திலும் உபேயத்திலும் கலக்கமே இல்லை. இப்போ உபாயத்தில் ரொம்ப துணிவாக இருப்பாங்க, உபேயத்தில் ரொம்ப துணிவாக இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு கலக்கம் கிடையாது. ஆனால் இந்த ஜீவ ஈஸ்வரர்களுக்கு கலக்கம் உண்டு, ஏதோ ஒரு வழியில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வழியால் உண்டு என்று காட்டுவதற்காக சொன்னது, அதற்காக சொல்லியிருக்காரு. இத்தனை ஒழிய மேல் சொல்லுகிற நலன்கள் தீங்குகள் எல்லாம் உபாய விஷயமாகவும் உபேய விஷயமாகவே இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லையாலே விரோதம் இல்லை. இது வந்து அட்வைஸ் கொடுக்கறது வந்து உபேயமாகவே இருக்கணும்னு கிடையாது. வேறு எத்தனையோ இருக்கு இல்லையா நம்ம சொல்கிறதுக்கு. நம்ம உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கும் இருக்குது, பெருமாளுக்கு சொல்கிறதுக்கும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. உபயம் மட்டுமே நினச்சிக்காதுங்க, எத்தனையோ இருக்குது. ஸோ அதெல்லாம் கலந்து வரதால் இந்த மாதிரி காட்டுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரோதம் இல்லை. அன்றையும் மக்களை நோக்கி உபதேசிக்கிற உபதேசங்களிலும் ஐம்பொருள்களையும் உபதேசிக்கையாலே அந்த உபேயங்கள் என்ற இரண்டுமே என்கிற நிர்பந்தம் இல்லை என்றோ. இங்கே வந்து ஐம்பொருள் வந்து நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், அர்த்த பஞ்சக ஞானம் விட்டு. அது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதில் வந்து இதெல்லாம் வந்துடுது, உபேயம் எல்லாமே அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தில் வந்துடுறது. ஆகையால் அதிலே அடங்கி இருக்கிறதுனால இது உபேயங்கள் மட்டுமே அப்படி இருக்கணுங்கிற நிர்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக இதெல்லாம் காட்டுறாங்க. உபேயமாக மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அர்த்த பஞ்சக ஞானத்திலும் இதெல்லாம் இருக்கிறதுனால இது மட்டுமே அப்படின்னு தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது வீடுமின் பெற்றவும் தொடங்கி கண்ணை கழலறி முடிய நடுவே இடம்பெற்ற உபதேசங்களை ஆராய்ந்தால் அதில் அர்த்த பஞ்சக ஞானம் காணப்படுவதை காணலாம். இது நாளைக்கு விவரமாக பார்த்துலாம் அடுத்த கிளாஸில். அவையாவன பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், பலனாகிய கைங்கரியத்தின் ஸ்வரூபம், அதற்கான வழிமுறைகளின் ஸ்வரூபம், பேற்றிற்கு தடையாக இருக்கும் விரோதி ஸ்வரூபம். இது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கலாம், விவரமாக பார்த்துருக்கோம். ஒன்றுலையும் 5 இருக்கும். பரஸ்வரூப்பம்னு எடுத்துட்டா 5 இருக்கும், ஜீவஸ்வரூப்பம்னு எடுத்துட்டா 5 இருக்கும், உபாயம்னா 5 இருக்கும், உபேயம்னா 5, விரோதினா 5. இது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வந்து விவரமாக பார்த்துடலாம். ஆகியவற்றை ஆழ்வார் தம் பாசுரங்களில் அருளி செய்திருப்பதை காணலாம். அர்த்த பஞ்சக ஞானம் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும், திருவாய்மொழி பூராவே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். எனவே ஜீவர்களுக்கு உபேயங்களில் கலக்கம் தீர்க்கையே ஆழ்வாருடைய உபதேசத்தின் முக்கிய பலன். அதுதான் ஜீவர்களுக்கு தான் முக்கியமான, ஜீவர்களுக்கு தான் கலக்கத்தை தீர்க்க வேண்டும்ங்கிறது ஆழ்வாருடைய முக்கியமான குறிக்கோள். அதுதான் முக்கிய பலன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் இவ்வாறு ஒருங்கு விடுகையில் சர்வேஸ்வரன் விஷயத்திலும் உபதேசம் உபேயங்கள் கலக்கம் தீர்க்கே ஆழ்வாரின் திருவுள்ளம் என்று கொள்ள வேண்டும். கூடவே இதையும் சொல்லலாமே, ஜீவர்கள் மட்டும் இப்போ ஜீவர்களுடைய கலக்கம் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை தன்னுடைய பாசங்களில் வச்சிருக்கார் நிறைய. இந்த ஜீவர்களுடைய கலக்கத்தை தீர்க்க வேண்டும் என்பது தான் ஆழ்வாருடைய முக்கியமான குறிக்கோள். ஆனால் இப்படி சொல்லும் போது சர்வேஸ்வரன் விஷயத்திலும் இதெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சு சொல்லலாமே அப்படிங்கிறது ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஏன்னா இவரை தவிர வேறு யாரும் அப்படி சொல்லவே முடியாது. ஆகையால் இதையும் சொல்லலாம். இதை ஒருங்கு விடுகையில் இது எப்படியோ சொல்லிகிட்டே வரும்போது சர்வேஸ்வரன் விஷயத்தில் உபதேசமும் உபேயங்களின் கலக்கம் தீர்க்கையே ஆழ்வாரின் திருவுள்ளம். அது வந்து ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஆகையாலே வந்து இதில் வந்து ஒன்றும் சர்வஜனான அந்த பரமாத்மாவுக்கு அந்த சர்வேஸ்வரனுக்கு எப்படி இது ஹிதங்களை கூடுவது உபேயங்களை கூடுவது எப்படி பொருந்தும்னா அதுக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கிளாஸ் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் அது கொண்டு இந்த சூத்திரமே இன்னும் முடியல, ஆனால் இது வரைக்கும் நிற்க வச்சுட்டு அடுத்த கிளாஸில் பார்த்து அடியேன் ராமன்.